இன்னைக்கு மார்கழி 5வது கோலம் பார்க்கலாமா? இன்னைக்கு கோலம் பார்த்தீங்கன்னா, ரங்கோலி தான் போட போறேன். அதுவுமே நானாவே யோசிச்சு போட போறேன். எந்த ஒரு ஐடியாவுமே இல்ல. எனக்கு என்னலாம் வருதோ அதெல்லாம் வந்து இழுத்து விட போறேன். எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளா தான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் சரி ஓரளவுக்கு பெருசா போடலாம் அப்படின்னு சொல்லி தான் முடிவு பண்ணேன். ஆனா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா உங்களுக்கே தெரியும் கோலம் போடும்போது கலர் பண்றது தான் வந்து ரொம்ப லேட் ஆகும். அதுலயும் கொஞ்சம் நான் வித்தியாசமா ஏதேதோ பண்ணி ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. எப்பவுமே வந்து கோலம் போடுறப்ப பார்த்தீங்கன்னா, நான் லைன் போடும்போது ரொம்ப மைல்டா தான் தெரியிற மாரி போடுவேன். ரொம்ப ஹெவியா வந்து போட மாட்டேன். நம்ம சாக் பீஸ்ல போட்டா எப்படி இருக்கும்? அந்த மாரி தான் நான் வந்து போடுவேன். அதுக்கப்புறம் குடுக்கறதுமே வந்து கொஞ்சம் கம்மியா தான் குடுப்பேன். அது பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அழகா இருக்கும். அப்புறம் நேத்து வந்து அமாவாசைக்கு வந்து கோலம் போட்டேன் தெரியாமன்னு சொல்லி அந்த வீடியோ போட்டிருந்தப்ப நெறைய சிஸ்டர் வந்து நானும் போட்டேன். இது வந்து பெருசா கணக்கில்ல. மார்கழி வந்து அமாவாசை வந்து கணக்கில்ல அப்படின்ற மாரிலாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. அத பார்த்ததுக்கு அப்புறம் தான்ப்பா எனக்கு மனசு ஒரு ஆறுதலாவே ஆச்சு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அமாவாசை விரதம் எடுக்கிறவங்களுக்கு தான் அது கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு அதெல்லாம் கிடையாது அப்படின்றதுனால பெருசா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மாரி ஆச்சு அவ்வளோதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபைனலா கோலம் வந்து போட்டு முடிச்சுட்டேன். எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. உங்க எல்லாருக்கும் இது ரொம்ப புடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. கொஞ்ச நேரம் அந்த கோலத்துக்கிட்டயே தான் நான் உட்காந்துருந்தேன். அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப். கோலம் போட்டாலே பாசிட்டிவ் வைப் தான். அதுலயும் இந்த மாரி கலர் கோலம் போட்டா சொல்லவா வேணும்? ஐயோ! அவ்ளோ அழகு.